இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பகடிவதை எதிர்ப்பு திட்டத்திற்கு 2026 பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. கல்வி அமைச்சு வரும் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் கல்வி அமைச்சு அனைத்து கல்வி கூடங்களிலும் பகடிவதை எதிர்ப்பு கட்டமைப்பை அமல்படுத்துவதை முக்கிய கவனமாக கொள்ளும் என அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்துள்ளார். மேலும் பாலர் பள்ளி வசதிகளை மேம்படுத்துதல், சிறப்பு கல்வி தேவைகள் கொண்ட மாணவர்களின் திறன்களை உயர்த்துதல், டிஜிட்டல் கல்வி, தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியை வலுப்படுத்தும் திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதியன்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளார். இந்நிலையில் சமீப காலமாக பள்ளிகளில் பகடிவதை சம்பவங்கள் பெருகி வருகின்றன என்றும் அதிலும் மிகுந்த கவனத்தை ஈர்த்தது சபாவின் துயர சம்பவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பள்ளி விடுதியின் 3வது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் படிவம் 1 மாணவி ஜாரா கைரினா மகாதீரின் மரணம் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. பகடிவதை பிரச்சனையை களைவதற்கு கல்வி அமைச்சின் இந்த புதிய முயற்சி நிச்சயம் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயன்லபாஸில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறுக்கு கடன் தான் காரணம், விளக்கம் அளிக்கும் போலீஸ் தரப்பு. பயன்லபாஸ் சுங்கை ஆரா தாமான் துனாஸ் முடாவில் மனைவியை வெட்டிய ஆசிரியர் தனிப்பட்ட நபரிடம் கடன் வாங்கியதாக வெளியான குற்றச்சாட்டுகளை காவல்துறை முற்றிலும் மறுத்துள்ளது. சந்தேக நபர் ஆன்லைனில் வாங்கிய பொருட்களின் தவணை செலுத்தவும் பங்கு முதலீட்டிற்காக வங்கி கடன் பெற்றிருந்தது ஆகிய அனைத்தும் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தனிப்பட்ட முறையில் ஒருவரிடம் கடன் பெற்றார் என்ற குற்றச்சாட்டு உண்மையல்ல என்றும், மாறாக அவர் ஒரு சட்டப்பூர்வ நிதி நிறுவனத்தின் மூலம் வங்கி கடன் பெற்றுள்ளார் என்பதையும் போலீஸ் தரப்பு விளக்கியது. மேலும் அத்தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக கடன் தான் என்பதை காவல்துறை உறுதி செய்துள்ளது. கடந்த புதன்கிழமை அதிகாலை நடந்த இந்த சம்பவத்தில் 28 வயது மனைவியை கழுத்தில் வெட்டி காயப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் சந்தேக நபர் தன்னையும் அதே கத்தியால் காயப்படுத்திக் கொண்டார். ரமணன் தலைமையில் தமிழ் பள்ளிகள் பராமரிப்பு திட்டங்களை செயல்படுத்தும் சிறப்பு கூட்டம். வழிபாட்டு தலங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் அமலாக்கத்தை கண்காணிக்கும் பொறுப்பை கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனிடம் ஒப்படைத்திருந்ததை தொடர்ந்து 3 கோடி ரிங்கிட் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி கூடுதல் வளாக கட்டுமானம், மாற்று வளாகம் உள்ளிட்ட இதர பராமரிப்பு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து நேற்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். கல்வி துணை அமைச்சர் வாங்கா வாங்குடன் அமைச்சர் நிர்வாக குழுவை சேர்ந்தவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதே வேளையில் பள்ளி கட்டுமானம் மற்றும் வளர்ச்சி திட்டம் குறித்த கடந்த வார கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக்குடன் தாம் சந்திப்பை மேற்கொண்டதாகவும் அவர் அக்கூட்டத்தில் கூறினார். அக்கூட்டத்தில் முத்தாய்ப்பாக பேசப்பட்ட விவகாரங்களில் பேராக், கிளைபாங், ஸ்லாங்கூர், நார்த் ஹம்மாக் தோட்டம், ஜொகூர் குலாய் பெசார் தோட்டம் மற்றும் ரினி தோட்டம், பேராக், YMHA, பினாங்கு, சுங்கை பாக்கப் ஆகிய தமிழ் பள்ளிகளின் கூடுதல் கட்டுமான திட்டமும் அடங்கும். நிலநடுக்கங்களின் போது கட்டடங்கள் பாதுகாப்பாக இருக்க நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டம் அவசியம். காங்கோர் மிங் தகவல். நிலநடுக்கம் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் வீடுகள் பாதுகாப்பாக கட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு 2025 நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதா அவசியம் என்கிறார் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர் மிங். அண்மைய காலமாக பல பகுதிகளில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆகஸ்ட் 24, 27, 28 ஆகிய தேதிகளில் ஜொகூர் செகாமாட்டில் 4 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை அடுத்து வரக்கூடிய அபாயத்தை மலேசியா இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றார் அவர். 2016 முதல் அனைத்து புதிய கட்டடங்களும் மலேசிய கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியமான CIDBயின் பாதுகாப்பு தளங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இதில் ரிக்டர் அளவுகோலில் 7 அல்லது அதற்கு மேற்பட்ட நிலநடுக்கங்களை தாங்கும் திறன் அடங்கும் என்று கோர்மிங் விளக்கினார். இருப்பினும் அதற்கு முன்பு கட்டப்பட்ட பல கட்டடங்கள் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்றும், நிலநடுக்கம் ஏற்பட்டால் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாகவும் அவர் சொன்னார். சிறார்கள் பாலியல் வன்கொடுமை கும்பலிடம் இருந்து 2 குழந்தைகள் உட்பட 5 சிறார்கள் மீட்பு. CID தலைவர் குமார்.
பாலியல் வன்கொடுமை கும்பலிடம் இருந்து 2 குழந்தைகள் உட்பட 5 குழந்தைகளை போலீசார் மீட்டுள்ளதாக புகிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். 2 மாதங்கள் முதல் 5 வயதுடைய அந்த குழந்தைகளை சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த கும்பல் விற்பனை செய்துள்ளதாக நம்பப்படுகிறது. மீட்கப்பட்ட குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தங்கள் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு 1500 ரிங்கெட் முதல் 3500 ரிங்கெட் வரை வழங்குவதே அக்கும்பலின் செயல்பாடாக அமைந்ததை போலீஸ் கண்டுபிடித்துள்ளதாக நேற்று ஜொகூர் போலீஸ் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் குமார் தெரிவித்தார். அவர்கள் தாய்மார்களுக்கான மருத்துவ கட்டணம் செலுத்தி செல்லுபடியாகும் பிறப்பு சான்றிதழ் பெற தேசிய பதிவுத்துறைக்கு அழைத்து செல்வார்கள். பின்னர் குழந்தைகள் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை தயாரிக்க பயன்படுத்தி டார்க் வெப் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து சந்தாதாரர்களை கொண்ட ஒரு டெலிகிராம் குழுவில் பதிவேற்றுகின்றனர். பகடிவதை வேண்டாம் மாய்கா இளைஞர் பிரிவின் பிரச்சாரம். அரவிந்த் கிருஷ்ணன். நாட்டில் அதிகரித்து வரும் பகடிவதையினால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி கிடைப்பதற்கும் இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பகடிவதை வேண்டாம் என்ற தலைப்பிலான பிரச்சாரத்தை மாய்கா தேசிய இளைஞர் பகுதி தொடங்கியுள்ளது. பகடிவதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. பகடிவதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சத்தினால் அல்லது நம்பிக்கையின்மை காரணமாக அமைதியாக இருப்பதால் இந்த விவகாரத்தை தீர்ப்பது கடினம் என மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவு தலைவரான அரவிந்த் கிருஷ்ணன் தெரிவித்தார். மௌனம் சட்டப்பூர்வமாக தவறாக கருதப்படலாம் என்றும் இதுபோன்ற சம்பவங்களை புகார் செய்வது அனைவரின் பொறுப்பு என்றும் நேற்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே பகடிவதையினால் ஈடுபடுவோர் குறித்து பொதுமக்கள் போலீசிற்கு தகவல் வழங்க வேண்டும் என்பதோடு போலீசிற்கு சாட்சியம் வழங்குவதற்கும் அவர்கள் முன்வர வேண்டும் என அரவிந்த் கேட்டுக்கொண்டார். எதிர்காலத்தில் பகடிவதை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பொதுமக்கள் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் என அவர் கேட்டுக்கொண்டார். 2025 தேசிய தின கொண்டாட்டத்திற்கான ஒத்திகை சுமூகமாக நடைபெற்றது. பல்வேறு படைப்பிரிவுகளின் பங்கேற்பு, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு வளங்களை பயன்படுத்தி படைப்புகள் ஆகியவற்றுடன் 2025 தேசிய தின கொண்டாட்டத்திற்கான முழு ஒத்திகையையும் புத்ரஜயா சதுக்கத்தில் சுமூகமாக நடைபெற்றது. திட்டமிட்டபடி முழு ஒத்திகையும் 1 மணி நேரம் 40 நிமிடங்களில் நிறைவு பெற்றதாக தொடர்பு அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஃபவுசி முகமது இசா தெரிவித்தார். நேற்றைய இறுதி ஒத்திகை முழு ஒத்திகையாக இருந்தது. வானிலை சீராக இருந்ததில் மகிழ்ச்சி. சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது. அணிவகுப்பும் சிறப்பாக இருந்தது. அனைத்தும் உண்மையில் நாம் திட்டமிட்ட சூழ்நிலையில் இருந்தது. நேற்று நாங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் முன்பு பதிவு செய்தபடி 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆகும். இதுவே நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்றார் அவர். இதனிடையே முழு ஒத்திகைக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருகை தந்து இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்டது மகிழ்ச்சி அளித்ததாக டாக்டர் ஸ்ரீ முகமது ஃபவுசி கூறினார். கடந்த ஆண்டை போலவே ஆகஸ்ட் 31 புத்ரஜயா சதுக்கத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முகமது ஃபவுசி தெரிவித்தார். விடுதி கட்டிடத்திலிருந்து விழுந்து இறந்த 3ஆம் படிவ மாணவன் விசாரணை. 12 பேர் தடுத்து வைப்பு. கடந்த 26 சபாக் பெர்னாமில் உள்ள பள்ளி விடுதி கட்டிடத்திலிருந்து விழுந்து இறந்த 3ஆம் படிவ மாணவர் தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு உதவும் பொருட்டு இதுவரை 12 பேரை போலீசார் தடுத்து வைத்துள்ளதை ஸ்லாங்கூர் மாநில மந்திரி புசா டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி உறுதிப்படுத்தினர். சீரான முறையில் விசாரணை நடத்துவதற்கு போலீசாருக்கு அவகாசம் வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்ட அவர் கைது செய்யப்பட்ட நபர்கள் குறித்த எந்த தகவலையும் வழங்கவில்லை. இச்சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை பெறவும், மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரை சென்று காணவும் மாநில புறநகர் வட்டார மேம்பாடு, ஒருமைப்பாடு மற்றும் பயணீட்டாளர்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினரும் ஆயர்தவார் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோ ரிசாம் இஸ்மாயிலிடம் தாம் உத்தரவிட்டிருந்ததாகவும் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை ஷா அலாம் மாநகராண்மை கழக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற சொற்பொழிவுக்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் அவ்வாறு கூறினார்.